யமாதா இருக்காங்க, யோஜி யமாதா, ஜாப்பனீஸ் மாஸ்டர். அவரோட எல்லோ ஹேண்ட் கர்ச்சீஃபாக இருக்கட்டும், இல்லை டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ரொம்ப சட்டிலாக அப்படியே ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் மாதிரி போகும். டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அவர் ஒரு அதுவுமே ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஹைக் எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. எனக்கு அந்த சென்சிபிலிட்டியில் இங்கே பரதன் சார் பண்ணியிருக்காங்க, மகேந்திரன் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில ஃபிலிம்ஸ் வந்து பாரதி ராஜா சாருமே அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. பாலுமகேந்திரா சாருக்கு அந்த இது இருக்கும். இந்த ஃபில்முக்குள்ளே அப்படி ஒரு இதை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அது இன்ஸ்டிங்டிவாக இருந்தது. அதை நோக்கி தான் போகணும். அது சம்வேர் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபில்முக்குள்ளே. எனக்கு இது அடிக்ஷன். அது இன்னொரு விஷயம் வந்து தமிழ்லேயே இந்த 15-20 இயர்ஸ் டைமில் அடிக்ஷன் ரிலேட்டடான ஃபில்ம்ஸ் வந்திருக்கு. வேறு வேறு ஃபார்மில் டச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே ஜென்யூனாக அதோட இஷ்யூ அட்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த படங்கள் பார்க்கும்போது இருந்த இமோஷனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போதே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும், பயமாயிடும். திரும்ப ரீவிசிட் பண்ணணுன்றது வந்து பேனிக் ஆகிடுவேன் நான். ஆனால் பர்சனலாக எனக்கு எனி ஃபில்ம் ஃபஸ்ட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அண்ட் நான் பண்ணுற படங்கிறது வாய்ப்பு இருந்தால் அதை ரீவிசிட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு இடத்துக்கு என்னால் பண்ண முடிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நினைப்பேன்.